அம்மையப்பருக்கு எனது முதல் வந்தனம். மைந்தா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை உணர்த்த வந்தவன் நீ என்பதை நிரூபித்து விட்டாய். ஓங்காரத்திலிருந்து உருவான உன்னிடம் உயர்ந்த சித்திகளும் நிறைந்த ஞானமும் நிலைத்திருக்கட்டும். குழந்தாய், தனக்கு நிகரான நாயகன் இல்லாததால் நீ விநாயகன் என்று பெயர் பெறுவாய். விக்னங்களை தீர்த்து வைப்பதால் விக்னேஸ்வரன் என்று புகழ் பெறுவாய். எமது சிவகணங்கள் அனைத்திற்கும் நீ தலைமை பொறுப்பை ஏற்பதால் கணேசன், கணபதி, கணநாதன் என்றும் சிறப்பிக்கப்படுவாய். தன்யனானே. गजाननं भूतगणाधिसेवितम् कवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. சுவாமி, ஒரு சந்தேகம். கேள் தேவி. நமது மைந்தன் இப்படி யானை முகமும் மனித உடலுமாக தோன்றியிருப்பது ஏன் என்று புரியவில்லையே. காரணமில்லாமல் காரியமில்லை. வியக்கத்தக்க பெரும் காரியத்தை சாதிப்பதற்காகவே விசித்திரமான வடிவத்தில் தோன்றியிருக்கிறான் நம் மைந்தன். உரிய காலம் வரும்போது அதை நீயே அறிந்து கொள்வாய். தங்கள் சித்தம். நாராயண நாராயண. நாரத முனிவருக்கு எனது பணிவான வணக்கங்கள். யார்? சந்திரனா? நாராயணா, வானில் வலம் வரும் நீ கைலாயத்தை வலம் வர சென்று கொண்டிருக்கிறாயா? வலம் வருவதா? அதற்கெல்லாம் எனக்கு ஏது நேரம்? அஸ்வினி முதலான எனது நட்சத்திர மனைவியர் 27 பேரும் என்னை ஒரு கணம் கூட நகரவிட மாட்டேன் என்கிறார்களே. ஆமாம் ஆமாம், நீ என்றைக்கு எந்த நட்சத்திர மனைவியை சந்திக்கிறாயோ அந்த கணக்கை வைத்துக் கொண்டுதானே இன்று அஸ்வினி, இன்று பரணி என்று நாட்களையே குறிப்பிடுகிறார்கள். உண்மைதான் நாரதரே. என்னுடைய அழகை கண்டு மயங்கி அந்த 27 பேருமே என்னைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தார்களாம். அதனால் தட்சனின் குமாரிகளான அவர்கள் அத்தனை பேரையும் மொத்தமாக நானே திருமணம் செய்து கொண்டேன். ஆமாம் ஆமாம், அழகுக்கு உதாரணம் சொல்பவர்கள் சந்திரனை போல அழகு என்றுதானே சொல்கிறார்கள். அப்படி இருக்க கைலையில் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் அழகே உருவான குழந்தை தோன்றியிருக்கிறது என்கிறார்களே, அது உண்மைதானா என்று பார்க்க வந்தேன். ஓ, அது அப்படி போகிறதோ? நாராயண. என்ன நாரதரே? ஒன்றுமில்லை, நீ போக வேண்டிய வழி இதுதான். கைலாயத்திற்கு சென்று பார், விநாயகரை காணலாம். நாராயண. நில். யார் நீ? எங்கே செல்கிறாய்? அம்மையப்பருக்கு பிள்ளையாக விநாயகர் அவதரித்திருக்கிறாராமே, அவரை பார்க்க செல்கிறேன். நான் தான் விநாயகர். என்ன விசித்திரமான தோற்றம் கொண்ட நீயா விநாயகர்? மனித உடலும் யானை முகமும் கொண்ட இந்த உருவமா அழகின் வடிவம்? சந்திரா, அழகே உருவானவன் என்ற ஆணவத்தால் எம்மை அவமதித்த நீ அந்த அழகை இழந்து அரூபையாக ஆவாயாக. அகந்தையை தீர்க்கும் அண்ணலே போற்றி, ஆணை முகம் கொண்ட ஐயனே போற்றி, பாவத்தை தீர்க்கும் பரம்பொருளே போற்றி. ஐயனே, ஐயனே. உண்மையான அழகு எது என்பதை உணரும் காலம் வரை நீ இப்படியே இருக்க கடவாய். மகனுக்கு இந்த சனீஸ்வரனின் பணிவான வணக்கங்கள். ஓ, நீதான் சனீஸ்வரனா? ஆம் பிரபு. இங்கு எதற்காக வந்தாய்? விண்ணவரோ மன்னவரோ சில காலங்கள் எனது பிடியில் இருக்க வேண்டும் என்பது இறைவன் எனக்கு விதித்திருக்கும் கடமை. அதன்படி தங்களை சில நாட்கள் பிடிக்க வேண்டியது எனது உரிமை. எம்மை கூடவா? மகேஸ்வரனையே பிடித்த இந்த சனீஸ்வரன் அவர் மைந்தனை மட்டும் பிடிக்காமல் விட்டு விடுவாரா என்ன? அதுவும் சரிதான்.
நீ எம்மை எவ்வளவு காலம் பிடிக்க வேண்டும்? 7.5 நட்சத்திர காலங்கள். எந்த நட்சத்திர நாளில் பிடிக்க வேண்டும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிடிக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திர நாள் என்பதை எப்படி தீர்மானிப்பாய்? சந்திரன் எந்த நட்சத்திரத்துடன் இருக்கின்றானோ அன்று அந்த நட்சத்திர நாள். அதன்படி இன்று அஸ்வினி நட்சத்திர நாள். அதனால் தான் இன்று தங்களை பிடிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். ஆனால் சந்திரனை இப்போது இல்லையே. அப்படி இருக்க அவன் அஸ்வினியோடு எப்படி இணைந்திருக்க முடியும்? நீ எம்மை எப்படி பிடிக்க முடியும்? அதுவும் சரிதான். அப்படியானால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, தங்கள் ஆணைப்படி வந்துவிட்டேன். இன்னும் சந்திரனே வரவில்லையே. இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லை. இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லையே. புரிகிறது புரிகிறது. இன்று போய் நாளை வருகிறேன். விநாயக பெருமானே, விக்னேஸ்வரா, கணாதிபா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். கருணையே வடிவான கணபதியே, அருளே உருவான ஐங்கர பெருமானே, என் கணவர் செய்த பிழையை மன்னித்து முன்போல் பிரகாசிக்க அருள் புரியுங்கள். அவ்வாறே ஆகட்டும். வானில் உலாவரும் நிலா முன்போல் ஒளி வீசட்டும். கரை கொண்ட பிறைமதி முழுமதியாகட்டும். விக்னேஸ்வரா, விக்னேஸ்வரா, விநாயக பெருமானே, ஒரு திவ்ய திருமேனியில் 2 செவி, 3 கண்கள், 4 புயங்கள், 5 கரங்கள் கொண்டு விளங்கும் யானைமுக கடவுளே, அருள் புரியுங்கள். சந்திரா, நீ எம்மை பரிகசித்து சாபத்திற்கு ஆளான நாள் 4ஆம் பிறையான சதுர்த்தி நாள். அந்நாளில் உன்னை பார்ப்பவர்கள் நீ பெற்ற சாபத்தின் பாவத்தை தானும் அடைவார்கள். ஆனால் எமக்கு விருப்பமான ஆவணி மாத கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தி நாளில் எம்மை வணங்கினால் அன்று வரை நேர்ந்த பாவங்கள் தீர்ந்து உன்னத வாழ்வை பெறுவார்கள். ஆஹா, எனது ஆணவத்தை நீக்கியதற்கு அடையாளமாக விநாயக சதுர்த்தி என்ற விழாவையே தந்துவிட்டீர்கள். இதுவே நான் பெற்ற பெரும் பேரு. விநாயக பெருமானே. யார், சனீஸ்வரனா? ஆம் பிரபு, 7 நாட்களாக வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றேன். இன்றாவது தங்களை பிடிப்பதற்கு அனுமதி தாருங்கள். சனீஸ்வரா, ஒருவரை பிடிப்பதிலும் சரி விடுவதிலும் சரி காலக்கணக்கு மாறாதவன் நீ இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? நீ எம்மை எப்போது பிடிக்க வேண்டும்? சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது பிடிக்க வேண்டும். எப்போது விட வேண்டும்? சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கும் போது விட வேண்டும். சந்திரா, நீ இன்று எந்த நட்சத்திரத்துடன் இருக்க வேண்டிய நாள்? இதோ இந்த பூச நட்சத்திரத்துடன் பிரபு. பிறகு என்ன, அவ்வளவுதான். அப்படி என்றால்? அப்படி என்றால் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய நாளில் நீ எம்மை பிடித்து பூச நட்சத்திர நாளில் விட்டு விட்டாய். நீ எம்மை பிடிக்கும் காலக்கெடு முடிந்து விட்டதே. உண்மைதான் பிரபு, தங்கள் ஞானத்தால் என்னை நீங்கள் வென்று விட்டீர்கள். ஞான விநாயகர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். தாங்கள் என்னை வென்றதற்கு அடையாளமாக நான் என்ன செய்ய வேண்டும் பிரபு? எமது பக்தர்களை, எமது பெயரை ஒரு முறையேனும் உச்சரிப்பவர்களை நீ பிடிக்க வேண்டிய காலம் வந்தால் கடுமையாக நடந்து கொள்ளாதே. இதமாக இருந்து அமைதியாக வாழச் செய். அப்படியே பிரபு. ஹாய் ஹாய் ஹாய். சிறுவனே, யாரு? உன்னைத்தானப்பா அழைத்தேன். நீ பாடிய பாடல் என்னை வியக்க வைத்து விட்டது. மாடு மேய்க்கும் போது பொழுது போலன்னு ஏதோ உளறிட்டு இருந்தேங்க. அது உணரவில்லை அப்பா, வாழ்க்கையின் உண்மைகள். என் தமையன் ராவணன் புரிந்த தீமைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த உலகத்திற்கு பாடம் சொல்லுவது போல் அமைந்த பாடல். ராவணனா? உன் தமையனா? ஆமாப்பா, அதனால் தான் உன் பாடலின் பொருளை முழுமையாக உணர்ந்தேன். நீங்க சொன்ன சரிதான் சாமி. பொழுது சாய போது நாட்டுங்களா? சிறுவனே, என்னங்க
எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்னது? நீங்க பெரிய மகாராஜா, உங்களுக்கு போய் நான் உதவி செய்யறதா? என்ன விளையாடுறீங்களா? இல்லையப்பா, உண்மையாகத்தான் கேட்கிறேன். நான் இங்க உதவி செய்யறதுக்கு தானே வந்திருக்கிறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இதோ இந்த அரங்கரின் திருவுருவை சிறிது நேரம் உன் கரங்களில் வைத்திருக்க வேண்டும். இத பார்த்த உடனே என் கூடவே தங்க வச்சுக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. என்ன? அதான் என் கையிலேயே வாங்கி வச்சுக்கணுங்கிற ஆசை வந்துருச்சுன்னு. இதோ இந்த காவிரி நதியில் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு சில நொடிகளில் திரும்பி வந்து விடுகிறேன். அதுவரையில் இதை வைத்திரு. எனக்கு கை வலிச்சா கீழே வச்சிடலாமா? இல்லை இல்லை, அப்படி செய்து விடாதே. கீழே வைக்க கூடாது என்பதனால் தானே உன்னிடம் தருகிறேன். ரொம்ப ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கே. உலகத்தின் பாரத்தை தாங்குபவர் உனக்கு பாரமாக இருக்க மாட்டார். அப்ப சரி, சீக்கிரம் வந்துருங்க. இத பாருங்க, நான் சின்ன பையன், ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. என்னால முடியலங்கிற போது 3 தடவை உங்க பேரை சொல்லி கூப்பிடுவேன். உடனே வந்துடணும். அப்படியே செய்கிறேன். இதோ என் சுவாமியை பெற்றுக்கொள். ஆமா. விபீஷ்ணா, நில் நில் விபீஷ்ணா, நில் விபீஷ்ணா, நில் நில். 3 முறை அழைத்து விட்டேன். வைத்து விடாதே, வைத்து விடாதே. பாட்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா, ரகுராமன் தொழுகின்ற பெருமானே, அரங்கநாதனே, ஸ்ரீராமர் தங்களை எனக்காக தானே தந்தளிப்பினார். என்னை ஏமாற்றி விடாதீர்கள், இங்கே நிலைப்பட்டு விடாதீர்கள். வந்து விடுங்கள், என்னோடு வந்து விடுங்கள், வந்து விடுங்கள். பெருமானே, வந்து விடுங்கள், வந்து விடுங்கள், என்னோடு வந்து விடுங்கள், வந்து விடுங்கள். திருவனே, என் இதயத்தில் நிலைப்பட்ட எம்பெருமானை கீழே வைத்து விட்டாயே, என்னை ஏமாற்றி விட்டாயே. உன்னை என்ன செய்கிறேன் பார். விபீஷ்ணா, கலங்காதே. அகத்தியர் முதலான சப்த ரிஷிகளின் வேண்டுகோளை நிறைவேற்றவே யாம் இவ்விதம் செய்தோம். இருப்பினும் குலதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் திருமுகம் தென்திசை நோக்கியே இருக்கும். அந்த அருட்பார்வை என்றென்றும் உன் சாம்ராஜ்யத்தை சிறப்புற வாழ வைக்கும். அருளே வடிவான ஐங்கர பெருமானே, தாங்களா இப்படி திருவிளையாடல் புரிந்தீர்கள்? திருவரங்க பெருமான் இந்த காவிரி கரையில் தான் இருக்க வேண்டும் என்பது தங்களின் விருப்பமானால் அவ்வாறே அமையட்டும். முழுமுதலே எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்த பரம்பொருளே, அன்று சமயமான ராவணன் கொண்டு வந்த சிவலிங்கத்தை காரணமாக கொண்டு கோகர்ணம் என்ற சைவ திருத்தலத்தை உருவாக்கினீர்கள். இன்று தம்பியான விபீஷணன் கொண்டு வந்த திருவரங்கரை காரணமாக கொண்டு ஸ்ரீரங்கம் என்ற வைணவ திருத்தலத்தை உருவாக்கிவிட்டீர்கள். ஆஹா, சைவ வைணவ வேதத்தை நீக்கி சமய ஒற்றுமைக்கு வழிகாட்டி விட்டீர்கள் பிரபு. மகிழ்ச்சி. அரங்கிற்காக ஓடி வந்து இந்த காவிரி கரையில் காட்சியளித்த தாங்கள் இந்த மலை உச்சியிலிருந்து உச்சி பிள்ளையார் என்ற திருப்பெயரோடு எழுந்தருளி அருள் புரிய வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். ஓம் என்ற ஓர் அச்சரத்தை உச்சரித்தாலே மகிழ்ந்து ஒரு முறை பிரதட்சணம் செய்தாலே அருள் புரியும் நச்சினார்க்கினிய உச்சி பிள்ளையாரே, என்றென்றும் இங்கே எழுந்தருளி அருள் புரிய வேண்டும். அற்புதம். பூவார் சோலை மயிலாட, தாமார் சோலை மருங்கசைய நடந்தாய் வாழி காவேரி என்று புலவர்கள் பாடியது எவ்வளவு பொருத்தம். ஆஹா, பாவிரித்து புலவர்கள் பாட பூவிரித்து பாய்ந்து வரும் காவிரி யார்? கன்னியர்கள் கொண்டாடும் பொன்னினது. இதன் அழகை பார்க்க பார்க்க என் மனம் பரவசமடைகிறது. அகத்திய முனிவரே, இந்த காவிரி நதி இங்கு வருவதற்கு காரணமாக இருந்ததே தாங்கள் தானே? இல்லை காசிப முனிவரே, இல்லை. இதெல்லாம் என் ஐயன் விநாயகத் திருமானின் திருவிளையாடலால் தான் இங்கு நடந்தது. கரகத்தில் நான் குழந்த காவிரியை தமிழகத்தில் ஓட வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் காகமாக மாறி அதை உருட்டி தள்ளினார்.
சிறுவனாக மாறி என்னிடம் விளையாடினார். ஆகா, அதனால் அல்லவா புலவர்கள் அமர முனிவன் அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என்று பாடினார்கள். மாமுனிவரே, என்ன நேர்ந்தது? ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணன் வேண்டிக் கொண்டபடி சிச்சுவாகு குலத்தவர் வணங்கி வந்த திருவரங்கரின் திருவுருவத்தை அவனிடமே தந்துவிட்டார் ஸ்ரீராமர். இப்பொழுது விபீஷணன் அதை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அதனால என்ன? இல்லை, விபீஷணன் அதை எடுத்துச் செல்லும்படி விடக்கூடாது. ஆறிரண்டும் காவேரி, அதன் நடுவே திருவரங்க பெருமான் என இங்கே நிலை பெற்று நிற்கும்படி செய்ய வேண்டும். அதற்கு வழி? கருணையே வடிவான கணநாதர் இருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த காவிரி நதியை தந்த கணபதியே அதன் கரையில் திருவரங்கரின் திருக்கோயில் அமைவதற்கும் வழிவகுப்பார். ஓம் கணேசாய நமக. ஆஹா, விநாயகப் பெருமானே, 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம் திரை போலும் எகித்தனை, நந்தி மகன்றனை, ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அகத்திய முனிவரே, உமது தமிழின் அழகைக் கண்டு யாம் மகிழ்ந்தோம். வித்தக விநாயக மத்தக கடிரே, பிரணவ வடிவான கரிமுகக் கடவுளே, அருள் புரியுங்கள். குருமுனி, குடமுனி என்றெல்லாம் புகழ் பெற்ற தமிழ் முனிவரே, உமது கோரிக்கையை யாம் அறிவோம். ஸ்ரீராமர் விபீஷணனிடம் அரங்கனின் திருவுருவை தரும்போது அதை எக்காரணத்தை கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருக்கிறார். அதையே பயன்படுத்தி காவிரி கரையில் என் மாமனின் திருக்கோயில் உருவாக வழிவகுக்கிறோம். ஆஹா, நல்லது.